So entire carbonyl compounds previous year questions பார்க்கலாம். The reagent used for separation of acetaldehyde from acetophenone. First structure வரைஞ்சுப்போம். acetaldehyde na CH3COH இருக்கும். acetophenone na CH3CO அந்த side C6H5 phenyl group இருக்கும். So இதுதான் acetophenone ன்னு சொல்லுவோம். ஓகேவா? So இதை எப்படி நம்ம இது ரெண்டையும் distinguish பண்றது? எந்த test யூஸ் பண்ணலாம்? First sodium bisulfite test. Okay. So இந்த sodium bisulfite testக்கு எதெல்லாம் like positive test கொடுக்கும்னா எல்லா aldehydeமே positive test கொடுக்கும். அதுக்கப்புறமா aliphatic methyl ketone. Okay. aliphatic இருக்கணும், methyl கண்டிப்பா இருக்கணும், ketone இருக்கணும். ஓகேவா? So எல்லா aldehydeமே positive test. So இப்போ இது ரெண்டையும் compare பண்ணுவோம். So இந்த aldehyde. So அப்போ இதுக்கு வந்து positive test தான் கொடுக்கும். So இது பாருங்க aliphatic இது aromatic. C6H5 என்னது ஒரு aromatic compound, aryl group இருக்கு. So இது வந்து aliphatic methyl ketone கிடையாது. So இது negative test கொடுக்கும். அப்போ நம்ம differentiate பண்ணிக்கலாம் தானே. இது ரெண்டையும் நம்மளுக்கு distinguish பண்ணணும். அப்படிதானா? So aldehyde இது வந்து aromatic ketone. So நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்சிரும். இது வந்து aromatic ketone, இது aldehyde. So differentiate பண்ணிட்டோம். அப்படிதானே? So option 1 தான் கரெக்டா இருக்கும். ஓகே. So அடுத்தது பாருங்க phenyl hydrazine. See, phenyl hydrazine ஜென்ரலா எந்த carbonyl குரூப்பா கூட இருக்கலாம். So either aldehyde இருக்கலாம், இல்லாட்டி நீங்க ketone கூட வச்சுக்கலாம். So எந்த carbonyl குரூப்பா இருந்தாலும் so இந்த phenyl hydrazine கூட react பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க NH2 இருக்கும், NH இருக்கும், அதுக்கப்புறம் C6H5. So அதே ப்ராடக்ட் phenyl hydrazone தான் கொடுக்கும். So இதுலயே phenyl hydrazone தான் கொடுக்கும். நீங்க reactions நல்லா பார்த்துக்கலாம். So CH and double bond NH and C6H5 இதே தான் இதுலயும் கொடுக்கும். பட் தென் இந்த ஹெச்சுக்கு பதிலா C6H5 இருக்கும். அவ்வளவுதான் தான் டிஃபரன்ஸ். பட் தென் எதுவும் கலர் சேஞ்ச் எதுவும் நம்மளுக்கு ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுதில்ல. ரெண்டுமே ஏதோ ஒன்னு ரியாக்ட் பண்ணிச்சு, ஒன்னு ரியாக்ட் பண்ணாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. பட் தென் போத் ஆர் ரியாக்டிங். ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண அதே ஹைட்ரோக்சைலமில் அதே கேஸ் தான். ஸோ இதுல வந்து phenyl hydrazine போட்டிங்களா, அதே மாதிரி இந்த COCH3H போட்டு NH2OH போடுங்க. phenyl ஆக்சைம் கிடைக்கும். ஓகே. ஸோ ரெண்டுலையுமே ஆக்சைம் தான் கிடைக்கும். ஒன்னுல கிடைக்கும், இன்னொன்னுல கிடைக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுலையுமே உங்களுக்கு ஆக்சைம் கிடைச்சிடும். அப்புறம் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்குது? நோ டிஃபரன்சியேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது NaOH இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு பேஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹாலோஜன்னா என்ன சொன்னேன்? இது வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னா ஐடோஃபார்ம் ஆர் ஹாலோஃபார்ம் டெஸ்ட். ஓகே. ஹாலோஃபார்ம் டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது பேசிக்கா எதுலலாம் வேலிடா இருக்கும் அப்படின்னா ஸோ ஒரு மெத்தில் குரூப் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ஒரு மெத்தில் குரூப் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் நீங்க ஒரு கீட்டோனும் எடுத்துக்கலாம், ஆல்டிஹைடும் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு சைட்ல மெத்தில் குரூப் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த சைட்ல கீட்டோனும் இருக்கலாம், ஆல்டிஹைடும் இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். அது போக செகண்டரி ஆல்கஹால் கூட இருக்கலாம், CHOH இருக்கலாம், அந்த சைட் கீட்டோன் இருக்கலாம், ஆல்டிஹைட் இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ ஃபியூ கேசஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல மெத்தில் குரூப் இருக்கு, ஆல்டிஹைட் இருக்கு. ஓகே தானே? மெத்தில் குரூப் இருக்கு, கீட்டோன் இருக்கு. நம்மளுக்கு ஸ்டில் ஓகே தான். நம்மளுக்கு ஆல்டிஹைடா இருந்தா என்ன, கீட்டோனா இருந்தா ரெண்டுமே ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். ரெண்டுமே உங்களுக்கு ஒரு கார்பாக்சிலேட் அயன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஐடோஃபார்ம் ஒரு ஹாலோஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சுதான் ஆகும். ஓகேவா? ஸோ CH3 இருக்கான்னு பாருங்க, அதுக்கப்புறம் ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருக்குதுன்னா ஓகே தான். உங்களுக்கு ரெண்டுலயுமே பாசிட்டிவ். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ NaHSO3 is the correct answer. Okay. The most suitable reagent for the conversion of ஒரு ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க or CH2OH கொடுத்திருக்காங்க. இது என்னவா மாறுது? அந்த CH2OH வந்து என்னதான் மாறிடுச்சு or CHOவா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எதனால நடக்கும் அப்படின்னா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிதானே சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பத்தி படிச்சோம். அதுல ஒன்னது என்னது? PCC, pyridinium chlorochromate. ஓகே. இது டாக்ஸிக் தான், பட் ஸ்டில் இட் இஸ் a good mild oxidizing agent. pyridinium chlorochromate. ஓகே. ஸோ இந்த KMNO4க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இட் இஸ் a strong oxidizing agent in acidic conditions. இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் அதே தான். இட் இஸ் a strong oxidizing agent. கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணி COOH பேசிக்கலி அதுல தான் உங்களுக்கு RCOOH கிடைக்கும். CrO3 Jones reagent. CrO3 in the presence of acid or in the presence of water எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அகைன் என்னதான் உங்களுக்கு கிடைக்கும்? ஆல்கஹால்ல இருந்து உங்களுக்கு வந்து ஆசிட் தான் கிடைக்கும். இது என்னது? பிரைமரி ஆல்கஹால் அப்படிதானா? ஸோ பிரைமரி ஆல்கஹால்னால ஆல்டிஹைட் கன்வெர்ட் ஆகி திரும்ப ஃபைனலி ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ எது கரெக்ட் ஆன்சர்னா இந்த PCC தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
Consider the following compounds. 4 compounds கொடுத்திருக்காங்க. The correct order of reactivity towards hydrolysis. Hydrolysisனா பேசிக்கா என்னது நியூக்ளியோஃபைல் அப்படின்னா ஒரு வாட்டர் தான் நியூக்ளியோஃபைல். இதுல எல்லாத்துலயும் எது எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன், இந்த C பொசிஷன் தான் எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன். அங்க போயிட்டு இந்த O வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து அப்புறம் குளோரின் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. எது நல்லா ரியாக்ட் பண்ணும், எது பெட்டர் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர், ஏன்னா நியூக்ளியோஃபைல் அதே தான். ஸோ அதுக்குள்ள பவர் மாறல. எது குட் எலக்ட்ரோஃபைல், அப்போ அது வந்து நல்லா ரியாக்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபைலா இருக்கணும்னா ஸோ பாசிட்டிவ் பேசிக்லி அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸே இல்லை, அது ரொம்ப தேவை எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா எது இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. NO2. NO2 is an electron withdrawing group, அப்படிதானா? ஸோ ரொம்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் இருக்கிறதுனால ஸோ அதுதான் இருக்கிறதுலே எலக்ட்ரோஃபிலிக். இந்த CO வந்து இருக்கிறதுலே அதான், பிகாஸ் அது எல்லா NO2 அந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் எடுத்துச்சு. ஸோ மோர் ரியாக்டிவ் என்னது 2. அடுத்து என்னது பாருங்க, ஜென்ரலி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்டோ சம்திங் அட்டாச் ஆயிருந்தாலே மோஸ்ட்லி அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, ஸோ இப்போ ஒரு SO அட்டாச் ஆயிருக்குன்னா அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ரைட்டா? CN அட்டாச் ஆயிருக்குன்னா எலக்ட்ரான், பிகாஸ் டபுள் பாண்ட், மல்டிபிள் பாண்ட்ஸ் அட்டாச் ஆயிருக்கு பென்சீன் ரிங் கூட. கன்சிடர் இங்க பாருங்க ஆல்டிஹைட், அகைன் பாருங்க பென்சீன் ரிங் கூட என்னது CO அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது NO2 அளவுக்கு பவர்ஃபுல். அந்த பவர்ஃபுல் ஆர்டர் வந்து லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ NO2 அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைன்னா கூட CO லிட்டில் பிட் மோர் பவர்ஃபுல் தான். ஓகே, ஸோ செகண்ட் என்னது, ஸோ நல்லா ரியாக்ட் பண்றது என்னது, ஆப்ஷன் 4. தேர்ட் என்னதுன்னா இந்த 1 or 2 3 டிசைட் பண்ணும். ஸோ இந்த 1ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் இல்லை, அக்செப்டிங் குரூப்பும் இல்லை. இதுல என்ன இருக்கு, CH3 is an electron donating group. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து அதை வந்து லெஸ் எலக்ட்ரோஃபிலிக்கா ஆக்கி விட்டுரும், நம்மளுக்கு அது தேவையில்லை. அதுக்கு 1 பெட்டர் தானே, 1லயாச்சும் ஒண்ணுமே இல்லை. அந்த 3ல என்ன ஆச்சு, அது எக்ஸ்ட்ரா வந்து அது வந்து தப்பாக்கி விட்டுருது, எலக்ட்ரோஃபிலிசிட்டியை கம்மி பண்ணி விட்டுருது. ஸோ இது வந்து இதுதான் உங்களுக்கு ஆர்டரா இருக்கும். ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. The following sequence of reaction gives. ஸோ பாருங்க, bromine in the presence of NaOH இருக்கு. ஸோ இது மாதிரியே உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா இது வந்து ஒரு ஐடோஃபார்ம் டெஸ்டான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ஐடோஃபார்ம்னா என்னது, ஹாலோஜன்ஸ் in the presence of NaOH சொல்லியிருக்கேன். பட் தென் அதுக்கு வந்து கண்டிஷன் என்னது, நம்மளுக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கணும், அது பக்கத்துல கீட்டோன் ஒரு ஆல்டிஹைட் இருக்கணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல இங்க பாருங்க ஒரு அமைடு குரூப் இருக்கு. அமைடுனா என்னது, CONH2 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா ஹாஃப்மேன் புரோமமைட் ரியாக்ஷன் ஞாபகம் வந்துடணும். ஏன்னா புரோமினும் இருக்குது அமைடும் இருக்கு. ஸோ ஹாஃப்மேன் புரோமமைட் தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்குள்ள ரீஏஜென்ட் ஜென்ரலா ஹாஃப்மேன் புரோமமைட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆக்வஸ் KOH ஆர் சம்திங் NaOH இருக்கும், அதுக்கப்புறம் புரோமின் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீட் இருக்கும். இதுதான் ஜென்ரல் கண்டிஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த CO இருக்குல்ல, CO அப்படியே கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நடக்க போகுது. ஓகே, ஸோ CO என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஸோ மிச்சத்தெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன், OMe. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு CH2 குரூப் இருக்கு. ஸோ இந்த CH2 குரூப் தான் அங்க அப்படியே எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த CO கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்புறம் மிச்சம் என்ன இருக்கு, NH2 குரூப் இருக்கு. ஓகே, ஸோ மிச்சம் உள்ளதெல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ அந்த அமைட்ல மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் NH2 இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாவும், எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பொசிஷன் ஒரு எலக்ட்ரோஃபைல். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணி இது வந்து ஒரு குட் லீவிங் குரூப். ஸோ எப்பவுமே இந்த எஸ்டர் இருந்துச்சுனாலே OCH3 லீவ் ஆகும், இல்லாட்டி Cl இருந்துச்சுன்னா Cl லீவ் ஆகும். மோஸ்ட்லி அதுதான் நடக்கும். பேசிக்லி சப்ஸ்டிடியூஷன், இது என்னது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு OCH3க்கு பதிலாக ஒரு NH2 வந்து அட்டாச் ஆகுது, அடிஷன் கிடையாது. ஓகே, ஸோ எப்பவுமே லீவிங் குரூப் இருக்குச்சுல என்னதான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ CH2, அதுக்கப்புறமா NH2, அதுக்கப்புறமா அந்த NH டைரக்டா யாரு கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா CO கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஸோ இந்த NH2 பிளஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டீப்ரோட்டோனேட் பண்ணிக்கலாம். ஸோ டீப்ரோட்டோனேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபைனலி OMe, அதுக்கப்புறமா CH2, அதுக்கப்புறமா NH, அதுக்கப்புறமா CO, அதுக்கப்புறமா டைரக்டா இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இது எதுல இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 3. ஸோ ஆப்ஷன் 3 லைட்டா தப்பா கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து இப்படி டைரக்டா கனெக்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். 2 CH2 CH2 இருக்காது. இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இந்த இதுல தப்பா ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேற எல்லாம் தப்பு தான். ஓகே, பிகாஸ் இங்க பாருங்க CO இருக்கு. COவே புரோமமைட்னாலே என்னது, அந்த CO போயிடும். ஹாஃப்மேன் புரோமமைட் CO NH2 அதுவே போல எதுலயும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Which of the following reaction will not result in formation of CC bonds? Okay, so எதுல வந்து CC bonds புதுசா ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. So Friedel-Crafts acylation. Acylation என்னது? கன்சிடர் ஒரு பென்சீன் ரிங் இருக்கு, ஒரு அசைல் குரூப் எடுத்துக்கிறேன், CH3COCl எடுத்துக்கிறேன். In the presence of AlCl3 போட்டுக்கலாம், anhydrous. So என்ன எலக்ட்ரோஃபைல் உங்களுக்கு கிடைக்கும்? CH3CO+ கிடைக்கும். அந்த எலக்ட்ரோஃபைல்ல வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகி உங்களுக்கு பேசிக்கா என்ன குரூப் கிடைக்கும்? COCH3. ஸோ இப்போ இதுல ஒரு கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குது, அப்படிதானா? ஸோ அப்ப இது தப்பு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ ரீமர் டைமன் ரியாக்ஷன். ஸோ ரீமர் டைமன் ரியாக்ஷன்னா ஃபீனால் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபீனால் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீஏஜென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா CHCl3. இதுல இருந்து கார்பீன் ஃபார்ம் ஆகும், அப்படிதானா? ஸோ அதெல்லாம் நம்ம ஜென்ரலா இதுல பார்க்க வேண்டாம். ஸோ KOH இருக்கும். அதுக்கப்புறமா வாட்டர் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்கும். CHO வந்து ஆர்த்தோ பொசிஷன்லயும், பிகாஸ் இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங்ல, ஸோ ஆர்த்தோ பொசிஷன்லயும் அதுக்கப்புறமா பேரா பொசிஷன்லயும் எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுலயும் பேசிக்கா உங்களுக்கு வந்து ஒரு நியூ கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு தப்பு தான். ஸோ நம்மளுக்கு வந்து நியூ பாண்டே ஃபார்ம் ஆகக்கூடாது. கன்னிசாரோ ரியாக்ஷன். ஸோ கன்னிசாரோ ரியாக்ஷன்னா கன்சிடர் லைக் C6H5 CHO இருக்குன்னு வச்சுக்கோங்க. நோ ஆல்பா ஹைட்ரோஜன் ஷுட் பி தேர் இன் கன்னிசாரோ ரியாக்ஷன், அப்படிதானா? ஸோ ஒரு 50% லைக் கான்சென்ட்ரேட்டட் NaOH ஒன்று இது. இது ஒன்று வந்து என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும், COO Na. இன்னொன்று அதே இது என்னதாயிரும்? ரெடியூஸும் ஆகும், ரைட்டா? CH2OH. ஸோ நியூ கார்பன் கார்பன் பாண்ட் எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்க, எதுவுமே ஃபார்ம் ஆகல. இனிஷியலியும் CC 2 கார்பன் தான் இருக்கு, இங்கேயும் CC இங்கேயும் 2 CC. ஸோ நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷனே இல்லை. ஸோ கன்னிசாரோ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸ்டில் நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். உட்ஸ் ரியாக்ஷன் என்னது? கன்சிடர் RX இருக்கும். ஸோ சோடியம் இருக்கும், இன்னொரு RX இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்? NaX மாறிடும். அதுக்கப்புறமா R ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். R ஃப்ரீ ரேடிக்கல் ரெண்டும் டைமரேஸ் ஆகி உங்களுக்கு, ஸோ பேசிக்கா இப்போ இது ஒரு CH3X இருந்துச்சுன்னா, ஸோ CH3யும் சேர்ந்து ஒரு நியூ கார்பன் கார்பன் பாண்ட் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ உட்ஸ் ரியாக்ஷனுமே தப்பு. ஸோ கன்னிசாரோ ரியாக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, the order of reactivity of phenyl magnesium bromide with the following compounds. இந்த phenyl magnesium bromide ல nucleophile இருக்குது. ஸோ இந்த phenyl வந்து மைனஸ், C6H5 மைனஸ் இருக்கும். இந்த MgBr எப்படி இருக்கும்? Mg2+ Br மைனஸ் இருக்கும். ஸோ ஓவரால் இதுக்குள்ள சார்ஜ் என்னது? 2+ and -1 என்னது? பிளஸ் சார்ஜ். ஸோ இது பிளஸ், இந்த pH வந்து மைனஸ். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலா இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஆக்ட் பண்ண போது. எது எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன்? இதெல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன். ஸோ எது நல்லா ரியாக்ட் பண்ணும்னா, எது நல்லா எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் இருக்குதோ அது நல்லா ரியாக்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் இஸ் மோர் ப்ரோன் டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ இது என்ன ரியாக்ஷன்? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்க போகுது. சப்ஸ்டியூஷன் பாசிபிள் இல்லை, பிகாஸ் நோ லீவிங் குரூப். நல்ல லீவிங் குரூப் இது எதுலையுமே இல்லை. Cl இல்லை, இல்லாட்டி OCH3 எஸ்டர் இல்லை. ஸோ ஆல்டிஹைட் தான் மோர் ப்ரிடாமினன்ட் தேன் கீட்டோன் இன் தி கேஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஆல்டிஹைட்ல என்னது இருக்கு? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்க பாருங்க, இங்க H இருக்கு, இங்க CH3 இருக்கு. ஸோ கம்மி பிளேஸ்ல தான் இருக்குது ஆக்குபேஷன். ஸோ இன்னொன்று வந்து ஆட் பண்றதுக்கு நல்ல இடம் இருக்கும். பட் கீட்டோன்ல ஆல்ரெடி 2 CH3 பெரிய குரூப் இருக்கு, நம்மளும் இன்னும் கொஞ்சம் பெரிய குரூப் போய் ஆட் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் என்னது அப்படின்னா, ஸோ CH3 என்னது? ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இருக்கு. பட் தென் கீட்டோன்ல பாருங்க 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்க எலக்ட்ரோஃபிலிசிட்டி கம்மியாயிட்டே போகும். ஸோ ஆல்டிஹைட் இஸ் பெட்டர் தேன் கீட்டோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட், ரைட்டா? செகண்ட், இப்போ இந்த செகண்டா தேர்டா நம்ம சூஸ் பண்ண போறோம். இந்த செகண்ட்ல வந்து இந்த CH3 வந்து பிளஸ் I எஃபெக்ட் இருக்கும், பிளஸ் I அண்ட் பிளஸ் H எஃபெக்ட் இருக்கும். C6H5 என்னது? பிளஸ் M எஃபெக்ட் இருக்கும், ரைட்டா?
ஸோ இது வந்து பிளஸ் எம் வச்சு ரிசோனன்ஸ். ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட், ரிசோனன்ஸ் எஃபெக்ட் தான் அதிகமா எலக்ட்ரான்ஸை உள்ள டொனேட் பண்றதுக்கு ரீசனா இருக்கும். ஸோ எது மோர் ப்ரோன் டு எலக்ட்ரோஃபிலிசிட்டி லைக் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்னா செகண்ட். ஏன்னா தேர்ட்ல வந்து என்னாச்சுன்னா நிறைய இது வந்து கொடுத்துட்டே இருக்கும். லைக் ரிசோனன்ஸ்லேயே பாசிபிள் இருக்கிறதுனால வெரி கொஞ்சம் எலக்ட்ரான் ரிச் ஆயிரும் இந்த இடம். ஸோ அப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்றதுக்கு பெருசா ப்ரோனா இருக்காது. ஸோ 1, 2 கடைசியில தான் 3. ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடா கீட்டோன்னு கம்பேர் பண்ணுங்க. ஆல்டிஹைட் தான் மோர் ப்ரியாரிட்டி தேன் கீட்டோன். அதுக்கப்புறம் கீட்டோன்லேயே நீங்க கம்பேர் பண்ண வேண்டியதுச்சுன்னா இந்த பிளஸ் ஐ எஃபெக்ட் எவ்வளோ இருக்கு, பிளஸ் எம் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கு, அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணலாம். So 1, 2 and 3. So option 1 is the correct answer. Okay. CH3, CHO and C6H5, CH2, CHO can be distinguished chemically by. So first பாப்போம் tolerance test. So tolerance test எதுக்கெல்லாம் ஆக்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்டிஹைடுக்கு இது வந்து ஓகே பாசிட்டிவ் டெஸ்ட், அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு ஸோ பாசிட்டிவ் டெஸ்ட். ஸோ அண்ட் தென் கீட்டோனுக்கு நெகட்டிவ் டெஸ்ட், நீங்க நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா ஒரு ரிங்கு கூட சிஹெச்ஓ டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கணும். அரோமேட்டிக் ரிங் கூட டைரக்டா சிஹெச்ஓ கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அரோமேட்டிக் ஆல்டிஹைடுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இன் திஸ் கேஸ்ல CH3COH என்னது ஆல்டிஹைட், ரைட்டா? C6H5 CH2 CHO என்னது, இதுவுமே ஆல்டிஹைடு அரோமேட்டிக் ஆல்டிஹைடுன்னு வராது. ஆல்டிஹைட் நார்மல் ஆல்டிஹைட் அலிஃபேட்டிக் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஜென்ரலா இதை வந்து நீங்க அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அப்படிங்கிறதுல கேட்டகரைஸ் பண்ண முடியும். பிகாஸ் அரோமேட்டிக்னா டைரக்டா அந்த ரிங்கு கூட CHO அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியாது டாலரன்ஸ் ரியேஜன்னால. ஓகேவா? பிகாஸ் ரெண்டுக்குமே இது வந்து ஸோ ஆல்டிஹைடா ஜென்ரலா இருந்தாலே அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். கன்சிடர் ஃபெக்லிங் டெஸ்ட். ஸோ ஃபெக்லிங்கும் பெனிடிக்ஸும் ஒரே கேட்டகரி தான். ஃபெக்லிங்கும் சரி பெனிடிக்டும் சரி, ஸோ அதே கண்டிஷன் தான். ஓகே, சேம் கண்டிஷன். ஸோ ஆல்டிஹைடுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும், அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு என்ன கொடுக்கும், நெகட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும், கீட்டோனுக்கும் நெகட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும். இது ரெண்டுமே அதே தான். பட் தென் இதுல பாருங்க ரெண்டுமே ஆல்டிஹைட் தான், அரோமேட்டிக் ஆல்டிஹைட்லாம் இல்லை. இப்போ ஒன்னு வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைடாவும் இன்னொன்னு அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா மேபி ஓகே இந்த பெனிடிக் டெஸ்ட் வச்சோ ஃபெக்லிங் டெஸ்ட் வச்சோ டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பட் தென் நோ, தெர் இஸ் நோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அப்புறம் எப்படி ரெண்டுமே ஆல்டிஹைட் டெஸ்ட்டுக்கு ரெண்டுமே பாசிட்டிவ், எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் டெஸ்ட் தான் கொடுக்கும். ஓகே. ஸோ ஐடோஃபார்ம் டெஸ்ட், அப்போ இதுதானே மிச்சம் இருக்க போய் தான் ஆன்சர். ஸோ ஐடோஃபார்ம் டெஸ்ட்னா பேசிக்கா ஒரு மெத்தில் குரூப் கன்ஃபார்ம் இருக்கணும் ஒரு CO பக்கத்துல. ஓகேவா? இந்த சைடு நீங்க ஆல்டிஹைடோ கீட்டோனோ என்னனாலும் இருக்கலாம், ஆல்கைலோ அரைலோ எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த ஆர் குரூப் என்னனாலும் இருக்கலாம், ஆல்கைல் அரைல் ஒரு எனிதிங். பட் தென் இந்த சைடு ஒரு CH3 இருக்கணும், ஒரு CO பக்கத்துல CO இருக்கணும்னு அவசியம் இல்லை. CH3 கூட CHOH கூட இருக்கலாம், அண்ட் தென் CH3 கூட நம்ம ஃபியூ கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா அது எல்லாமே இருக்கலாம். பட் தென் ஒரு CH3 கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் CH3 CHO அசிட்டால்டிஹைட்ல CH3 இருக்கு, பட் தென் C6H5 CH2 CHOல மெத்தில் குரூப்பே இல்லைல்ல, ஸோ ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும், இது வந்து நெகட்டிவ். அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்னு பாசிட்டிவா ஒன்னு நெகட்டிவா இருந்தால் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ ஐடோஃபார்ம் டெஸ்ட் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் them. ஓகேவா? The major organic compound formed from the following reaction. So first என்ன கொடுத்திருக்காங்க, CH3NH2 கூட ரியாக்ட் பண்ணுதான். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா ட்ரிக் வச்சு நீங்க இது போட்டுடலாம். ஸோ ரியாக்டன்ட் அப்படியே நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு NH2 இப்படி பக்கத்துல எழுதிக்கோங்க, CH3. ஸோ இந்த மாதிரி அமைன் டெரிவேட்டட் காம்பவுண்ட்ஸ், அமைன்ல இருந்து டெரிவேட்டட் காம்பவுண்ட்ஸ்ல இப்படி ஜஸ்ட் இந்த H2 ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்க ரியாக்டன் ப்ராடக்ட் எழுதிடலாம். CH3 CH3 அதுக்கப்புறமா CH3 அப்புறம் டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் எது கூட கனெக்ட், H2 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட். இதுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்கிஃப் பேஸ். ஓகே, சப்ஸ்டிடியூட்டட் இமைன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்கிஃப்ஸ் பேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன். addition followed by elimination of water நடக்கும். ஓகேவா? மெக்கானிசம் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும், அதுக்கப்புறமா எலிமினேஷன் நடக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல H- ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல், ரைட்டா? ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன்.
ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷன் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன் பிகாஸ் பக்கத்துல நைட்ரஜன் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படியே நைட்ரஜனுக்கு போயிடும். ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு CH3 அதுக்கப்புறமா ஸோ நம்மளுக்கு இப்போ புதுசா ஒரு H ஆட் ஆயிருக்கு, H- ஹைட்ரைட் அயான் ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த Nல இப்படியே மைனஸ் போயிடுச்சு, ஏன்னா எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிருக்கல, ஸோ மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்தரா என்ன கொடுத்துருக்காங்க, H2O கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து H போய் அட்டாக் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், CH3 அதுக்கப்புறமா CH3 அப்புறமா NH CH3 இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுல எது கரெக்ட் ஆன்சர்னு பாருங்க, ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு செட் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஓலாம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த OHம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த OHே இல்லை ஆக்சுவலி. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். X ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, C2H6O. ஸோ ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது மேபி ஒரு ஆல்கஹாலா இருக்கலாம், இல்ல ஆல்டிஹைடா இருக்கலாம், இல்ல கீட்டோனா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ காப்பர் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ காப்பர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹீட்னா ஜென்ரலி என்னது, இது வந்து ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து லைக் பிரைமரி ஆல்கஹால் கூட தானே இது ரியாக்ட் பண்ணும். ஞாபகம் இருக்கா? இது வந்து மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம ஆல்கஹால ஸோ பிரைமரி ஆல்கஹால்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் கொடுக்கும், செகண்டரி ஆல்கஹால்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும், கீட்டோன் கொடுக்கும், CO குரூப் இருக்கிற மாதிரி கொடுக்கும். டெர்ஷரி ஆல்கஹால்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா லைக் ஆல்கீன் கொடுக்கும், பார்த்துருப்போம்ல. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஆல்கஹாலா இருக்க மோர் பாசிபிலிட்டி இருக்குன்னா பிரைமரி ஆல்கஹால், அப்படிதானா? ஸோ அது கூட தானே காப்பர் ரியாக்ட் பண்ணும், CH3 CH2OH இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் 2 கார்பனை வச்சு செகண்டரி ஆல்கஹாலை நீங்க உருவாக்க முடியாது. ரைட்டா? ஸோ செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 கார்பனாச்சு இருந்துச்சுன்னா மேபி செகண்டரி ஆல்கஹால். ஸோ இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஸ்டெப்பை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க, ஸோ அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் போடச்சுல உங்களுக்கு சில்வர் மிரர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் A வந்து என்னதான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில்வர் மிரர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் A வந்து ஒரு ஆல்டிஹைடா இருக்கணும். எதர் ஒரு ஆல்டிஹைடா இருக்கணும், இல்லாட்டி ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைடா இருந்தா கூட ஓகே தான். ஓகே, ஜென்ரலி ஆல்டிஹைடா இருக்கணும், கீட்டோனா இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து செகண்டரி ஆல்கஹால்னா கீட்டோன் கொடுத்துருக்கோம், ஸோ நெகட்டிவ் டெஸ்ட் வந்திருக்கும். பட் தென் பிரைமரி ஆல்கஹால்னால ஆல்டிஹைட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன இருக்கு, ஸோ இப்போ வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் இது போடுச்சுல, ஸோ இந்த CH2OH வந்து ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து இந்த CH2OH வந்து சாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காப்பர் போடுவோம், அப்படிதானே? ஸோ ஆல்கஹால்ல காப்பர் போடுச்சுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி CHO மாறிடுச்சு. அப்புறம் நீங்க டாலரன்ஸ் ரியேஜென்ட் போடுச்சுல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ஆல்டிஹைட் வந்து உங்களுக்கு சில்வர் மிரர் டெஸ்ட் கொடுக்குது, அப்படிதானா? இதே இது கீட்டோனா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்காது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, பிரைமரி ஆல்கஹால் தான் இனிஷியலி இருந்திருக்குன்னு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் X. ரைட்டா? ஸோ இது வந்து A. ஸோ இப்போ இந்த ஏல இருந்து ஃபர்தரா பாருங்க, OH மைனஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ இந்த மாதிரி OH மைனஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹீட்னா நீங்க ஜென்ரலா என்ன எடுத்துக்கலாம்னா ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ அதுக்குள்ள மெக்கானிசம் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த இதில் போட்டுடலாம். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனா ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி போடுறது, ரெண்டு செல்ஃப் கண்டென்சேஷன். ரைட்டா? ஸோ இங்க CH ஸோ H2O ரிலீஸ் ஆகும் பேசிக்கா. ஸோ இந்த H2O எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், C டபுள் பாண்ட் C H அண்ட் தென் CHO இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள நேமிங் பாருங்க, 1 2 3 4 மெத்தட் ப்ரோ பியூட் 2 1 AL பியூட்டினல். ஓகே, 1 போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இதுதான் B ஆப்ஷன். B வந்து என்னது, இது சி பாருங்க, பீன் இல்ல ஒய். ஓகே, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒய். ஸோ ஃபர்தரா இது என்ன பண்றோம் அப்படின்னா செமி கார்பசைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றோம், அப்படிதானா? இதுக்கு பேர் என்னது, செமி கார்பசைடு. இதை வந்து நம்ம ஃபர்தரா நியூக்ளியோபிலிக் அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், செமி கார்பசோன் கிடைக்கும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இது கூட நான் வந்து ஒரு COH இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, செமி கார்பசைடு இந்த மாதிரி இருக்கும், NHCO NH2. அகைன் இதுலயும் ட்ரிக் யூஸ் பண்ணி H2O ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா போதும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, CH டபுள் பாண்ட் CH
அதுக்கப்புறம் CH டபுள் பாண்ட் N, அதுக்கப்புறமா NH CO NH2. இது என்னது செமி கார்பசோன். நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன? இப்போ ஃபினைல் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஃபினைல் ஹைட்ரஜோன் கிடைக்கும். அதே மாதிரி செமி கார்பசைடு இருந்துச்சுன்னா செமி கார்பசோன் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது ஃபைனல் ப்ராடக்ட், தட் இஸ் இசட். ஓகே, இதான் என்னது இசட். ஸோ இப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. ஸோ இசட் என்னது செமி கார்பசோன். ஸோ அதை வச்சு ஈஸியா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு மோஸ்டா கண்டுபிடிக்க முடிஞ்சாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒய் என்னது? ஒய் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த பியூட்டின் 2 ஈனால் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா ஏ என்னது? ஆல்டிஹைட். ஸோ ஏ என்னது? எத்தனால், அப்படிதானா? ஸோ CH3 CH1 என்னது? எத்தனால், ரைட்டா? அதுக்கப்புறம் எக்ஸ் என்னது? இனிஷியலி உங்களுக்கு எத்தனால் ஆல்கஹால் இருந்துச்சு, CH3 CH2OH இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ். ஸோ 1 or 2 ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கூட ஈஸியா நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, carboxylic acid have high boiling point than aldehyde, ketone and even alcohol. இதெல்லாம் விட ரொம்ப high boiling point எதுக்கு இருக்கும் அப்படின்னா, ரீசன் என்ன? intermolecular hydrogen bonding நம்ம பார்த்தோம், அப்படிதானா? ஸோ கன்சிடர் உங்களுக்கு RCOOH ஒரு குரூப் இப்படியும், ஸோ இன்னொன்னு அப்படியே ரிவர்ஸா எழுதிக்கிறேன். ஸோ RCOOH, ரைட்டா? ஸோ இப்போ இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இதுக்குள்ள இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி இன்டர் மாலிகுலர் ரெண்டு செப்பரேட் மாலிகுலுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங், அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர் ஆல்சோ இருக்கும். ஓகேவா? வாட்டர் கூடயுமே இது வந்து நல்ல, ஏன்னா நிறைய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த CO இருக்குல்ல, இந்த CO வந்து ஒரு H கூட கனெக்ட் ஆகும், அந்த H இருக்கு அது இன்னொரு வாட்டர் கூட கனெக்ட் ஆகும், வாட்டருக்குள்ள ஆக்சிஜன், இப்படி வாட்டர் கூடயும் நல்லா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளேயும் இன்டர் மாலிகுலர் தான், இன்ட்ரா கிடையாது. இன்ட்ரானா என்னது? ஒரே மாலிகுல்குள்ள. இன்டர்னா என்னது? 2D, இது ஒரு மாலிகுல், இது ஒரு காம்பவுண்ட், ரைட்டா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் குள்ள. ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் அதிகமா இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட்லாம் இருக்குது. ஓகேவா? Which of the following is best method for reducing 3-bromo? எழுதிக்கலாமா? மெத், எத், ப்ரோப், ப்ரோப்பன், AL. ALனா என்னது? ஆல்டிஹைட். அதுக்கப்புறம் 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? புரோமின். ஸோ மிச்சத்தை ஹைட்ரஜனை வச்சு ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 1 bromo propane, மெத், எத், ப்ரோப், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ மெத், எத், ப்ரோபேன் கிடைக்கணும். ஓகே, பேசிக்கா இந்த CO குரூப்பை நம்ம என்னதான் மாத்தணும்? CH2 மாத்தணும். ஸோ இதுக்கு ஜென்ரலி என்னது யூஸ் பண்ணுவோம்? எய்தர் உல்ஃப் கிஷ்னர் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி கிளெமென்சன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ல ஜென்ரலி அந்த CO-வை நீங்க CH2 மாத்தணும். இந்த ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்டீஃபன் ரிடக்ஷன்னா என்னதுன்னா இந்த SnCl2 இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்? 2 ஹைட்ரஜன் கிடைக்கும். அதெல்லாம் இதுல தேவையே கிடையாது. அதை வச்சுலாம் இந்த CO-வை எல்லாம் எதுவுமே ரெடியூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எதர் உல்ஃப் கிஷ்னரா இருக்கும் இல்ல கிளெமென்சன். ஸோ இப்போ கிளெமென்சன்னா என்னது அப்படின்னா, ஸோ ஜிங்க் வச்சு நம்ம பண்ணுவோம், அப்படிதானா? அது வந்து என்னன்னா அசிட் சென்சிட்டிவ், ரைட்டா? அதே இது உல்ஃப் கிஷ்னர்னா என்னது? பேஸ் சென்சிட்டிவ், NH ஹைட்ரஜன் in the presence of பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்க இன்னொரு பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஸோ எலிமினேஷன் நடக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ பீட்டா ஹைட்ரஜன் அப்படியே எலிமினேட் ஆகி இந்த புரோமின் ரிலீஸ் ஆகி, ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கலாம் அப்படின்னா இந்த CH போயிட்டு அப்புறம் இந்த CO-வும் ரெடியூஸ் ஆகும். ஸோ CH3. ஸோ இந்த மாதிரி ஸோ CO வந்து என்னதாயிரும்? CH2 மாறிடும். அண்ட் தென் உங்களுக்கு மிச்சம் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ CS. இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி சப்ஸ்டியூஷன் நடக்க பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த புரோமினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OH போயிட்டு அட்டாச் ஆயிக்கும். ஸோ இந்த எலிமினேஷன் சப்ஸ்டியூஷன் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. சைட் ரியாக்ஷன்ஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு 1 bromo propane தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா கிளெமென்சன் தான் நீங்க யூஸ் பண்ணும். ஏன்னா அது அசிடிக் கண்டிஷன்ல இருக்கு. ஆசிட் இதுல எதுவும் வந்தா எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு நடக்காது. ஓகேவா? ஸோ நம்ம இது என்னதான் யூஸ் பண்ண போறோம்? இதுல கிளெமென்சன் இஸ் a correct reagent for using this preparation. Okay va? The cyanohydrin of a compound on hydrolysis gives optically active alpha hydroxy acid. So alpha hydroxy acid ஒரு optically active compound நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்றாங்க. So optically active அப்படின்னா என்னதுன்னா no plane of symmetry, no center of symmetry, nothing should be there. So இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா optically ஒரு கார்பனை சுத்தி 4 different groups
around the carbon இருந்துச்சுன்னா optically active because 4 different groups இருந்துச்சுன்னா plane of symmetry நீங்க அதுல போட முடியாது okay tetrahedral structureல அதே இது consider ஒரு tetrahedral structureல consider ரெண்டு இது உங்களுக்கு சேமா இருக்கு மற்ற ரெண்டும் டிஃபரெண்டா இருக்குன்னா நீங்க இதுல ஒரு plane of symmetry போட்டீங்கன்னா ஏயும் ஏயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் so plane of symmetry is there so basically என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு கார்பனை சுத்தி நாலுமே டிஃபரெண்ட் குரூப்பா இருந்துச்சுன்னா plane of symmetry இருக்காது so it is optically active right so இப்போ இதுல first ஒவ்வொன்னா போட்டு பார்ப்போம் so diethyl ketone so இந்த சைடு ஒரு ethyl group இந்த சைடு ஒரு ethyl group so இது first எது கூட ரியாக்ட் பண்ணோம்னா ஒரு HCN in the presence of base நீங்க எடுத்துக்கலாம் so இந்த CN தான் என்னது CN minus is a nucleophile இது வந்து அட்டாக் ஆகி இது இங்க போகும் அதுக்கப்புறமா ஒரு H வந்து அது போயிட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும் so ஒரு OH உம் CN உம் நம்மளுக்கு இது என்னது cyanohydrine ரைட்டா so இப்போ இது வந்து ஃபர்தரா என்ன ஆகுது அப்படின்னா லைக் ஃபர்தரா நம்மளுக்கு வந்து hydrolysis நடக்குது in the presence of acid or base நீங்க போட்டீங்க அப்படின்னா so further hydrolysis பண்ணச்சுல என்ன கிடைக்கும் வந்து CN வந்து COOH ஆ மாறிடும் so இதுதான் என்னது alpha hydroxy இதுனா alpha position இந்த CO க்கு பக்கத்துல உள்ள position alpha position so alpha hydroxy acid so இது வந்து optically active ஆன்னு பாருங்க no because இதுவும் same so two same groups இருக்குது so of course it is not optically active ஏன்னா plane of symmetry இருக்கும் நீங்க இங்க கட் பண்ணீங்கன்னா அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரைட்டா so இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஜஸ்ட் நீங்க வந்து இப்படி போடணும்னே அவசியம் இல்லை ரெண்டு குரூப்பும் சேமா இருக்கா optically inactive தான் plane of symmetry இருக்கும் so formaldehyde பாருங்க HCOH see ரெண்டு குரூப்பும் சேம் அப்போ of course என்ன உங்களுக்கு ஃபைனலி end of the day என்ன கிடைக்கும் COOH கிடைக்கும் OH கிடைக்கும் HOH இருக்கும் of course இதுல plane of symmetry இருக்கும் அப்போ இது எப்படி optically active இருக்க முடியும் இது வந்து optically inactive தான் ரைட்டா அடுத்து பாருங்க acetaldehyde CH3COH so இதுல two different groups இருக்கு அப்போ இது வந்து optically active ஆகும் அப்படிதானா எப்படி இருக்கும்னு பாருங்க CH3 இருக்கும் H இருக்கும் ஒரு COH இருக்கும் alpha hydroxy acid இருக்கும் so இது வந்து four different groups are surrounded so plane of symmetry எதுவுமே இருக்காது so this is the correct answer இதுதான் optically active compound acetone பாருங்க CH3 இருக்கும் ரைட்டா CO CH3 again பாருங்க same groups அப்புறம் எப்படி optically again plane of symmetry இருக்கும் so not possible so correct answer என்னது acetaldehyde okay silver benzoate will react with bromine in the presence of CCl4 so bromine in the presence of CCl4 and then reactant என்ன கொடுத்திருக்காங்க silver benzoate இதுதான் reactant so இது வந்து இந்த reaction naming reaction என்னது அப்படின்னா Hunts-Dicker reaction okay வா so one of the important reaction so இதுல என்ன ஆகும் அப்படின்னா so basically இந்த AG னா எப்படி இருக்கும் AG plus இருக்கும் அப்படிதானா so இந்த BR இருக்குல்ல இந்த BR இப்படி BR and BR இருக்கும் so இதை வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம் BR plus and BR minus ன்னு வச்சுக்கலாம் ரைட்டா so இந்த BR plus BR minus இந்த AG combine ஆகி AgBr உங்களுக்கு கொடுக்கும் okay plus and minus combine ஆகும்ல அதுக்கப்புறமா இது வந்து இப்படி CO2 கம்பைன் ஆயிரும் ஓகேவா சோ இன்னொன்னு என்னது CO2 உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலா இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கும்ல சோ அது கூட Ag Br plus வந்து கம்பைன் ஆகி உங்களுக்கு வந்து Br இப்படி கிடைக்கும் ரைட்டா சோ பேசிக்கா நீங்க வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணனும்னா ஜஸ்ட் நீங்க வந்து இங்க ஒரு Br போட்டுக்கோங்க இங்க ஒரு Br போட்டுக்கோங்க AgBr ஒன்னு அந்த சைடு Br ஒன்னு சென்டர்ல CO2 ரிலீஸ் ஆயிரும் so உங்களுக்கு bromo benzene உங்களுக்கு கிடைக்கும் so option 3 is the correct answer okay the best combination of reagents for carrying out the conversion so R CH2 CH2OH நம்ம வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் இங்க ஆட் ஆயிருக்கு சோ எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ஆட் ஆகணும்னா என்ன ஒரு CN போயிட்டு அட்டாக் ஆயிருக்கணும் ரைட்டா சோ இது வந்து தப்புதான் CNஏ அதுல இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் எனக்கு இந்த மற்ற மூணு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணா இருக்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க PBr3 னா என்னது புரோமின் போயிட்டு OH ரீப்ளேஸ் பண்ணும் ஜஸ்ட் அந்த ரியாக்ஷன் ஓகேவா மெக்கானிசம்லாம் எதுவும் தேவையில்லை சோ நீங்க ஜெனரலா PBr3 போட்டா ஒரு ஆல்கஹால்ல உள்ள OH போயிட்டு Br போயிட்டு அட்டாக் ஆகும் ஓகே சோ இப்போ வந்து ஏன் இத நான் அட்டாக் பண்ணனும் டைரக்ட்டா நீங்க வந்து கன்சிடர் இந்த OH ல டைரக்ட்டா KCN போட்டு CN மைனஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த CN மைனஸ் டைரக்ட்டா இங்க வந்து அட்டாக் ஆகி OH ஏன் லீவ் ஆக கூடாதுனா OH is not a very good leaving group ஓகேவா சோ H2O வா அது லீவ் ஆகுமே தவிர டைரக்ட்டா நீங்க ஒரு CN மைனஸ் போட்டு டைரக்ட்டா OH லீவ் ஆகுமானா அது லீவ் ஆகாது
ஸோ ஆப்ஷன் சி இஸும் தப்பு தான். ஏன்னா அதுல டைரக்டா KCN போட்டு அதுக்கப்புறம் H3O பிளஸ் போட்டிருக்கு. அது பாசிபிள் இல்லை. ஏன்னா OH இஸ் நாட் அ குட் லீவிங். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த OH வந்து புரோமினா மாத்தணும். ஓகே, அதுக்கு இந்த வழி. அதுக்கப்புறம் இந்த புரோமின் இஸ் அ குட் லீவிங் குரூப். ஸோ நீங்க இப்போ KCN போட்டு இந்த CN மைனஸ் போயிட்டு இங்க ரியாக்ட் பண்ணி புரோமின் இப்போ லீவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடும், எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இந்த CN வந்து நீங்க ஆசிட் ஹைட்ரோலிசிஸோ பேஸ் ஹைட்ரோலிசிஸோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி அந்த CN வந்து என்னதாயிரும்னா COOH மாறிடும். இந்த ஃபைனல் ப்ராடக்ட், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்டா? ஸோ இந்த H2PT இருக்குல்ல, ஸோ அது என்ன பண்ணும்னா இந்த CN ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணி CH2NH2 மாத்துமே தவிர COOH மாத்தாது. ஸோ நம்மளுக்கு வந்து COH தேவை. ஸோ அதனால இந்த H3O பிளஸ் ஹைட்ரோலைசிஸ் நடத்தணும். அப்போதான் COH வரும். ஓகேவா? கன்சிடர் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அமைன் கூட கார்போனைல் குரூப்ஸ் அட்டாக் ஆகுது. ஸோ பேசிக்கா இது ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம போட்டுடலாம்ல. ஸோ எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. NH2 இது ஒரு ஹைட்ரஜின், ரைட்டா? ஸோ என்ன கிடைக்குது, அப்படியே H2O ரிலீஸ் ஆகுற மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஸோ double bond N and then NH2. okay, so phenyl hydrazone இது என்னது, phenyl இல்ல, just hydrazone. ஹைட்ரஜின்ல இருந்து ஹைட்ரஜோனா மாறி. ஸோ இதுக்குள்ள மெக்கானிசம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு கேக்குறாங்க. இந்த பர்டிகுலர் இது வந்து நியூக்ளியோபிலிக் அடிஷன் followed by elimination reaction. okay, so not substitution, elimination, addition followed by elimination. ஏன் அப்படி சொல்றேன்னா ஜஸ்ட் நம்ம ரியாக்ஷனே போட்டு பார்த்துடலாமே. ஸோ கன்சிடர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு RCOH இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுல ஒரு NH2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து எது நியூக்ளியோஃபைல் எது எலக்ட்ரோஃபைல், அவ்வளவுதான். இது வந்து நியூக்ளியோஃபைல், இந்த கார்பன் வந்து எலக்ட்ரோஃபைல். ஸோ அங்க போயிட்டு அட்டாக் ஆகி இந்த O வந்து அப்படியே மேல போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், RCO மைனஸ், அதுக்கப்புறமா NH2, அதுக்கப்புறமா NH2, அதுக்கப்புறமா இங்க ஒரு R. ஸோ இது பிளஸ். இப்போ இதுல என்ன ஆயிருக்கு, இதுல வந்து அடிஷன் நடந்திருக்கு, சப்ஸ்டியூஷன். அடிஷன் தான் நடந்திருக்கு. ஏன் சப்ஸ்டியூஷன் நடக்காது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு லீவிங் குரூப்பே இல்லை இதுல. ஆரும் லீவிங் குரூப் இல்ல, ஹெச்சும் லீவிங் குரூப் இல்ல. ஸோ இன்கேஸ் இந்த ஆர் இல்ல ஹெச்சுக்கு பதிலா ஒரு CLO இல்ல OCH3 இருந்தா லீவிங் குரூப் இருந்திருக்கும், சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கும். யாருமே லீவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேல நீங்க ஆட் தான் பண்ணி வச்சுக்கணும் ஒரு 4 பாண்ட். இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க இருக்குல்ல, ஸோ இந்த H1 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த H வந்து எங்க போயிடும், இந்த ஓக்கு போயிடும். ஸோ H வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ OH புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் மாதிரி நடக்கு. ஸோ NH, ஸோ இப்போ அதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு H பிளஸ் வந்து H2Oல இருந்து ஒரு H பிளஸ் இந்த O வந்து போயிட்டு எடுத்துக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குட் லீவிங் குரூப் ஆயிரும், H2O பிளஸ் ஆயிரும். ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு குட் லீவிங் குரூப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ இப்போதான் லீவிங் குரூப் நடந்து இப்போ எலிமினேஷன் நடக்குது. இது இங்க வரும், இந்த இது பாண்டோட சேர்த்து அப்படியே எலிமினேஷன். இந்த பர்டிகுலர் ஸ்டெப் என்னது, எலிமினேஷன், ரைட்டா? ஸோ இது என்னது, நியூக்ளியோபிலிக் அடிஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஃபைனலா இப்போ என்ன நடந்துச்சு, எலிமினேஷன் ஆஃப் என்னது, வாட்டர் வந்து அப்படியே எலிமினேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், RC, அதுக்கப்புறமா H டபுள் பாண்ட் N, அதுக்கப்புறமா NH2. அந்த Hம் ஃபைனலி மைனஸ் H பிளஸா போயிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல என்ன கிடைச்சிருக்கு, ஹைட்ரஜோன். ஸோ பேசிக்கா இதுல என்ன நடந்திருக்கு, நியூக்ளியோபிலிக் அடிஷன், அதுக்கப்புறமா எலிமினேஷன், நாட் சப்ஸ்டியூஷன். சப்ஸ்டியூஷன்னா ஏதாச்சும் ஒரு லீவிங் குரூப் இருந்தாதான் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? Which of the following pairs can be distinguished by sodium hypoiodide? Sodium hypoiodide na NaOI அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுன்னா ஹாலோஃபார்ம் டெஸ்ட் பத்தி பேசுறாங்க. ஸோ NaOI இருக்கலாம், இல்லாட்டி எனிதிங் NaOX. ஜென்ரலி X வந்து எந்த ஹாலோஜனா கூட இருக்கலாம், இல்லாட்டி ஜென்ரலி ஹாலோஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எனி பேஸ். இந்த மாதிரி எந்த ரியேஜன்னாலும் அவங்க கொடுக்கலாம். ஹாலோஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் CaOH2 எல்லாமே நான் ஆல்ரெடி ஸோ ப்ரீவியஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல டீச் பண்ணதுல சொல்லியிருக்கேன், அப்படிதானா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் CH3CHO. ஸோ பேசிக்கா இதோட கண்டிஷன் என்னதுன்னா, ஒரு CO குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஆல்டிஹைடா இருக்கலாம், இல்ல கீட்டோனோ ஏதோ ஒரு ஆல்கைல் ஒரு அரைல் குரூப். இந்த R குரூப் வந்து எனிதிங்கா இருக்கலாம்.
ஸோ இந்த கேஸ்ல ரியாக்ஷன் நடக்கும் ஓகேவா ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும் ஓகே ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஒரு CO பக்கத்துல ஒரு CH3 இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாட்டி ஒரு செகண்டரி ஆல்கஹால் பக்கத்துல ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்த செகண்டரி ஆல்கஹாலை நீங்க ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ணி நீங்க கீட்டோனா மாத்திக்கலாம் அப்படிதானா செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் ஆகும் ஸோ அதனால அதுலயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் இல்லாட்டி அந்த பொசிஷன்ல ஒரு CH3 வச்சுட்டு நீங்க வந்து ஒரு எக்ஸ் இருக்கலாம் ஸோ எக்ஸ் ஏன் இருக்கலாம்னா இந்த எக்ஸை நீங்க வந்து OH-ஆ மாத்திக்கலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப கீட்டோனுக்கு கொண்டு வந்துடலாம் எப்படியாச்சும் கொண்டு வந்துடும் பேசிக்கா இந்த கீட்டோனுக்கு எப்படிலாம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கீட்டோனும் ஆல்டிஹைடுக்கோ அது பக்கத்துல ஒரு CH3 இருக்கணும் அப்படி கொண்டு வர மாதிரி எந்த ஸ்ட்ரக்சர்னாலும் ஓகே கன்சிடர் உங்களுக்கு CH3 CXX இந்த XX கூட கொண்டு வந்துடலாம் ஸோ 2 டைம் நீங்க லைக் சப்ஸ்டியூஷன் பண்ணீங்க OH சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எலிமினேட் பண்ணீங்கன்னா ஸோ எப்படி பண்ணலாம் CH3 நான் OH சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க 2 Xையும் எடுத்துட்டு ஸோ என்ன ஆகும் அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அகைன் உங்களுக்கு CH3 COH R கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஃபைனலா இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி CH3 இருந்தாலே ஓகே ஐடோஃபார்ம் டெஸ்ட் ஓகே ஆகும் ஸோ இப்போ CH3 CHO அது வேலிடா யா கிடைக்கும் ஏன்னா CH3 இருக்கு பக்கத்துல CO இருக்கும் ஐடோஃபார்ம் டெஸ்ட் நடக்கும் அடுத்து பாருங்க CH3 CO CH3 ஓகே அதுலயுமே CO பக்கத்துல CH3 இருக்கு அது ரெண்டுமே ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஓகே பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் எல்லோ கலர் கொடுக்கும் அப்போ அதை டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாது ரெண்டுக்குமே ஒரே எல்லோ கொடுத்துச்சுன்னா எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணுவீங்க செகண்ட் இது பாருங்க CH3 CH2 CHO இது கொடுக்குமா இல்ல ஏன்னா CH3 CH2 COH தான் இருக்குது நான் என்ன சொன்னேன் CO பக்கத்துல CH3 இருக்கணும்னு சொன்னேன் அதுல இல்ல அப்போ அந்த இது வந்து டெஸ்ட் கொடுக்காது நெகட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும் செகண்ட் ஒன் கொடுக்கும் ஏன்னா CH3 இருக்கு அப்போ ஒன்னு கொடுக்குது ஒன்னு கொடுக்கல அப்போ இது வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணலாம் அப்படிதானே ஸோ தேர்ட் ஒன் பாருங்க CH3 CH2OH ஸோ இந்த CH2OH நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா COH-ஆ மாறிடும் அப்படிதானே ஸோ இது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ செகண்ட் இது பாருங்க CH3 அதுக்கப்புறமா CH2 அதுக்கப்புறமா CHOH அதுக்கப்புறமா இதுவுமே பாசிட்டிவ் ரிசல்ட் தானே கொடுக்கும் ஏன்னா பாருங்க இந்த CHOH நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்ணி CO-வா மாத்திரலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெத்தில் கீட்டோன் இருக்கும் ஓகே அதுவுமே எல்லாமே ரெண்டுமே பாசிட்டிவ் ரிசல்ட் ரைட்டா அப்போ இது வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பாருங்க CH3OH நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா HCOH தான் கிடைக்கும் ஸோ இதை நீங்க டிஸ்டிங்யூஷ் இதுல வந்து ஐடோஃபார்ம் டெஸ்ட் வந்து பாசிபிளே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க CH3 CH2 COH ஸோ CH3 CH2 COH-னா அதுல என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ இதுலயுமே மெத்தில் குரூப் இருக்கா இல்ல ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் டெஸ்ட் அப்பவும் டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாது ஸோ ஆப்ஷன் B-ல தான் என்னது ஒன்னு வந்து பண்ண முடியும் அதாவது செகண்ட் கீட்டோன் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் வந்து பண்ண முடியாது ஸோ பண்ண முடியாது ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்டிங்யூஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா The product formed in aldol condensation. Aldol condensation na first என்னது அப்படின்னா ஸோ ஒரு ஆல்டிஹைட் இல்லாட்டி சம்திங் லைக் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற குரூப் இருந்து ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் தான் ஆல்பா பொசிஷன் அதுல ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்கும் அதுக்கப்புறமா என்ன இருக்கும்னா aqueous KOH or NaOH or basically dilute பேஸா இருக்கணும் 10% or நீங்க என்ன சொல்லிக்கலாம் dilute இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு aldol condensation நடக்கும் ரைட்டா ஸோ இதை வந்து நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணியே நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம் மெக்கானிசம்க்கு என்னோட வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ கன்சிடர் CH3 செல்ஃப் aldol condensation இதுல நடக்குது ஸோ ஒரு இதுல CO எடுத்துக்கிறேன் இன்னொன்னு இதுல இந்த H எல்லாம் இப்படியே போட்டுட்டு அந்த சைடு அப்படியே COH போட்டுக்கிறேன் ஸோ இது வந்து H2O இப்படியே ரிலீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்னதுன்னா aldol condensed ப்ராடக்ட் என்னது அப்படின்னா CH டபுள் பாண்ட் அந்த C கூட கனெக்ட் ஆகும் இந்த C வந்து இந்த C கூட கனெக்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா CHO கிடைக்கும் ஸோ இதுல மிச்சம் வந்து H இருக்கும் ஸோ இப்போ இதுல வந்து என்னதுன்னா இது வந்து aldol condensed ப்ராடக்ட் ஸோ இப்போ இந்த இதுல COH இங்க இருக்கு அப்படிதானா COH இங்க இருக்கு ஸோ இது வந்து ஆல்பா இது வந்து பீட்டா பொசிஷன் ரைட்டா ஸோ ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் குரூப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஆல்பா பொசிஷன்ல பாசிட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பீட்டால பாசிட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா
ஸோ எனக்கு வந்து ஆல்ஃபா பொசிஷன் வந்து எது பக்கத்துல இருக்கு? CO பக்கத்துல இருக்கு. CO வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிதானா? ஸோ அப்ப அது பக்கத்துல நெகட்டிவ் இருந்தா தானே பெட்டர். அதுவே ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அது பக்கத்துல பாசிட்டிவ் இருந்தா என்ன யூஸ்? ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது பக்கத்துல என்ன இருக்கலாம்? ஒரு பாசிட்டிவ் இருக்கலாம். அப்போ இப்போ ஹெச்ஐயும் ஓஹெச்சையும் நான் இதுல ஆட் பண்ணுவேன். இது ரிவர்ஸ்ல அப்படியே ரியாக்ஷனை நான் கொண்டு போறேன். ஓகேவா? ஸோ இப்போ OH இங்க ஆட் ஆகும். ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். OHனா பாசிட்டிவ் கூட போகணும். ஸோ H வந்து பிளஸ், அப்போ நெகட்டிவ் கூட போகணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3, CH, OH, அதுக்கப்புறமா CH, H, அதுக்கப்புறமா CHO. ஸோ இப்போ இதுல பாருங்க, இது வந்து ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் கீட்டோனா இருந்துச்சுன்னா பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். பீட்டா பொசிஷன்ல தான் ஹைட்ராக்சி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னதுன்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் or பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் is the correct answer. Okay. Acetone is treated with excess of ethanol in the presence of hydrochloric acid. Hydrochloric acid நம்ம ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அசிட்டோன்னா ஜென்ரலி நம்ம CH3, CO, CH3ன்னு எழுதுவோம். அப்படிதானா? ஸோ ஜென்ரலி இது வந்து ஆசிடை வச்சு நீங்க வந்து இந்த இது பண்ணலாம், இல்லாட்டி பேஸை வச்சு பண்ணலாம். ஸோ யூஸ்வலி என்ன ஆகும்னா கன்சிடர் ஒரு ஆசிடோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பேஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரிவர்சிபிள் ஸ்டேஜா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆல்கஹால் ஆட் ஆகுதுன்னு சொல்றாங்க, எத்தனால். அப்படிதான் எத்தனால் ஆட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த OCH2 CH3 போயிட்டு இப்படி ஆட் ஆகும். ஓகே. ஸோ பேசிக்கா இது போயிட்டு இங்க ஆட் ஆகும். மிச்சம் இது வந்து இப்படி மேல போயிட்டு அது மிச்சம் என்னதான் இருக்கும்? OH இருக்கும். கீழே CH3 இருக்கும். ஓகே. இதுக்கு பேர் என்னதுன்னா, இது வந்து கீட்டோன் தானே. ஸோ கீட்டல்னு முடியணும். அண்ட் தென் மேல ஒரு OH இருக்குது, இன்னொன்னு OR இருக்கு. ORன்னு நான் எதை சொல்றேன்? OCH2 CH3. ஸோ இது வந்து ஹெமிகீட்டல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு ஃபர்தரா ரியாக்ஷன் நடக்கணும், இன்னொன்னு நீங்க வந்து கீட்டலா மாத்தணும், ஹெமிகீட்டல்லே ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னா நீங்க ஆசிட் தான் போடணும். ஓகே. ஆசிடை வச்சுதான் ரியாக்ஷன் நடக்கும். ஃபர்தர் ரியாக்ஷன் வந்து பேஸ்ல நடக்கவே நடக்காது. ஓகே. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்கும். ஏன் நான் ஃபர்தர் ரியாக்ஷன் இதுல தான் நடக்கும்னு சொல்றேன்னா, ஸோ இந்த ஆசிட் வந்து இருக்கும்ல, ஸோ இந்த OH மைனஸ் O வந்து இந்த H போயிட்டு எடுத்துக்கும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா OH2 மாறிடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல லீவிங் குரூப்பா மாறிடும். ஸோ அதனால அது போறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இன்னொரு ஆல்கஹால் நீங்க வந்து கொண்டு வந்தாலும் ஸோ அது வந்து போயிட்டு இந்த OH2 லிவிங் குரூப்பா போயிடும். அதே இது நீங்க ஒரு பேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே இதுல நீங்க ஒரு பேஸ் போடுறீங்க, நான் ஏன் ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொல்றேன்னா, ஸோ பேஸ் இருக்குன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த OH மைனஸ் வந்து ஒரு H பிளஸ் போயிட்டு எடுத்துரும், இந்த H பிளஸ். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? O மைனஸா இருக்கும். ஸோ இங்க OR இருக்கும், CH3 அண்ட் CH3. இப்போ இதுல எப்படி நீங்க இன்னொரு இதை போயிட்டு ஆட் பண்ணி எப்படி எலிமினேஷன் நடக்கும்? எதுவுமே லீவிங் குரூப்பும் கிடையாது, எதுவுமே பாசிபிளி நடக்க இது இல்ல. திரும்ப வேணா இந்த OR வேணா போகுமே தவிர நம்மளுக்கு வேற எதுவும் நடக்கும். ஸோ ஆசிடை வச்சு ஃபர்தர் ரியாக்ஷன் நடந்து ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ CH3 ஸோ H2O போயிடும். ஸோ OCH2 CH3, இந்த சைடும் OCH2 CH3, ரெண்டு OR அப்படியே ஆட் ஆயிரும். இது பேர் என்னன்னா கீட்டல். ஸோ பேசிக்கா ஹெமி கீட்டல்ல இருந்து கீட்டலுக்கு கொண்டு வரணும்னா ஆசிட் நம்மளுக்கு தேவை. ஸோ இது வந்து ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Reaction by which benzaldehyde cannot be prepared. So first reaction பாருங்க, இது என்னது? Gattermann-Koch reaction. So COHCl in the presence of AlC3 னா Gattermann-Koch reaction. இதுல டைரக்டாவே CHO ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ பேசிக்கா CO இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது கூட H அட்டாச் ஆயிரும். ஸோ H அட்டாச் ஆயிட்டு உங்களுக்கு வந்து எலக்ட்ரோஃபைலா எப்படி இருக்கும் அப்படின்னா COH, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு எலக்ட்ரோஃபைலா இருக்கும். இது போயிட்டு பென்சீன்ல அட்டாக் ஆகி உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. ஸோ இதுல எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, ஸோ பேசிக்கா CH இருக்கும். ஸோ இந்த CrO2 Cl2 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல ஒன் ஆஃப் த ரெண்டு O வந்து இங்க அட்டாச் ஆயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறமா O கூட என்னது அட்டாச் ஆகும்? குரோமியம் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ குரோமியம் கூட Clலும் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ஒன்னு கூட OH, ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த மாதிரி இப்படி குரோமியம்ல போயிட்டு அட்டாச் ஆயிரும். ஓகேவா?
ஸோ OH. ஸோ இந்த கார்பன்ல இருந்து 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அது வந்து இங்கேயும் போயிட்டு அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க ஹைட்ரோலைசிஸ் H3O+ போட்டிருக்காங்களே, ஸோ ஹைட்ரோலைசிஸ் பண்ணச்சுல உங்களுக்கு ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணச்சுல CHO கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி பாருங்க. ஸோ பேலடியம் இன் BaSO4 ரொசன்மன் ரிடக்ஷன் இதுல டைரக்டாவே இந்த COCl இருக்குல்ல, ஸோ இந்த சிஎல்க்கு பதிலாக என்னது ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா ஹெச் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ இந்த மூணுலையுமே ஆல்டிஹைட் கிடைக்கும். வாட் அபவுட் ஹியர்? இதுல வந்து என்னது கிளெமென்சன் ரிடக்ஷன். ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷன் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணும், CO-வை CH2-ஆ மாற்றும். ஓகே. ஸோ பட் தென் இது வந்து இதுல கூட ஒர்க் ஆகாது. பேசிக்கா கிளெமென்சன் எதுல நடக்கும், மேபி ஒரு ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா கீட்டோனா இருந்துச்சுன்னா நடக்கலாம். ஸோ எதுவுமே இதுல பேசிக்கா எதுவுமே இது பண்ணாது. ஓகே, நோ ரியாக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி இதுல இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுல இருந்தா பென்சால்டிஹைட் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, இந்த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் சைனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகி கடைசியில் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக்கா இந்த DEL எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ பேசிக்கா OH வந்து இந்த சைடு இருந்துச்சுன்னா Dன்னு சொல்லலாம். ஓகே, OH வந்து லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா L ஐசோமர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து இதுல வந்து ஒன்னு வந்து டெக்ஸ்ட்ரோவா இருக்கலாம், இன்னொன்னு வந்து இது வந்து டீனா என்னது OH ரைட் சைட், எல்னா OH லெஃப்ட் சைட். பட் தென் இதுல எய்தர் ஒன் ஆஃப் தம் வந்து RNS-ஆ இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்ரோவா இருக்கலாம், இல்லாட்டி லீவோவா இருக்கலாம், எனிதிங். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஈக்குவல் பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா கன்சிடர் CH3 COH இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னதுன்னா இந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட். ஸோ அது வந்து ஒரு ட்ரையகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ரீஏஜென்ட் என்னது HCN கொடுத்துருக்காங்க. அதுல CN- தான் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ இந்த CN- வந்து மேல இருந்தும் அட்டாக் பண்ணலாம், கீழே இருந்தும் அட்டாக் பண்ணலாம். லைக் 50-50 பாசிபிலிட்டி, 50-50%. ஸோ மேல இருந்து அட்டாக் பண்ணா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும், கீழே இருந்து அட்டாக் பண்ணா ஒண்ணு கிடைக்கும். ஈக்குவல் ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேல இருந்து CN அட்டாக் பண்ணுது, கீழே இருந்து CN அட்டாக் பண்ணுது. ஸோ ஈக்குவல் பாசிபிலிட்டி ஆஃப் அட்டாக்கிங் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சைனோஹைட்ரின் கிடைக்கும், அது ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். சிமிலர்லி அது ஹைட்ரலைஸ் பண்ணச்சுல அந்த CN வந்து COOH-ஆ மாறிடும். அதுவுமே உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ ஏன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ சென்டர் கார்பன் வந்து என்னது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஸோ அண்ட் தென் அதை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ RS enantiomers இருக்கும், DIN Lன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, in a set of given reaction acetic acid yielded a product C. okay, so acetic acid இருக்குது. so first நம்ம எழுதிக்கலாம் CH3COOH இருக்குது. okay, so PCl5 போட்டா உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. குளோரின் இங்கே ஆட் ஆகும், இங்கே ஒரு குளோரின் ஆட் ஆகும், சென்டரில் மிச்சம் என்னது இருக்கும், PCl3 இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா CH3CO அசைல் குளோரைடு கிடைக்கும், அதுக்கப்புறமா POCl3 கிடைக்கும், அதுக்கப்புறமா HCl கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபர்தராக என்ன ஆட் பண்ணுறாங்க, C6H6. ஸோ C6H6னா பென்சீன் ரிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் AlCl3. ஸோ இந்த ஆன்ஹைட்ரஸ் AlCl3 கூட இந்த Cl இருக்குல்ல, ஸோ இந்த Cl அலாங் வித் எலக்ட்ரான் போயிட்டு இங்கே ரியாக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா AlCl4- கிடைக்கும். ஃபர்தர் உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் என்னது அப்படின்னா CH3CO+ அசைலேஷன். இது என்னது ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு இதை அட்டாக் பண்ணி டீப்ரோட்டோனேஷன் அந்த மெக்கானிசம்லாம் நடக்கும். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா COCH3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஃபர்தர் இப்போ இதுல என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னா மெக்னீசியம் புரோமைட் கிரிக்னாட் ரியேஜன் ஆட் ஆகுது. ஸோ இதுல இந்த C2H5 என்ன சார்ஜ்ல இருக்கும், மைனஸ் சார்ஜ்ல இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ் போயிட்டு இந்த எலக்ட்ரோஃபிலிக் C-யை போயிட்டு அட்டாக் பண்ணி இந்த O ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்தர் என்ன ஆகும் அப்படின்னா CO-, அதுக்கப்புறமா CH3, இங்க கீழே வந்து C2H5. இந்த O- வந்து H-ஐ வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு கைரல் ப்ராடக்ட், ரைட்டா? ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஸோ இதுதானே கரெக்ட் ஆன்சர். C6H5 இருக்கு, C2H5 இருக்குது, CH3 இருக்கு, and OH இருக்கு. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, which of the following product is formed when adipic acid? So first adipic acid na enaduna CH2COOH
So 1,6ல carboxylic acid இருக்கும். Okay. COOH இது நீங்க எப்படியாச்சும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடிபிக் ஆசிட்னா எப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து 1,6ல டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா CO2வும் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி H2Oவும் ரிலீஸ் ஆகும். ஸோ பேசிக்கா எப்படி இருக்கும்? ஸோ இது ஒரு H2O ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு CO2 ரிலீஸ் ஆகுது. ஸோ மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதுங்க. ஸோ மிச்சம் இங்க ஒரு CH2 மிச்சம் இந்த இடத்துல என்ன இருக்கு? C double bond O இருக்கு. ஸோ இது என்ன ஆன்சர்? ஸோ ஆப்ஷன் 4 is the correct answer. Okay. The oxidation of toluene in presence of CrO3. ஸோ அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, ஸோ பேசிக்கா உங்களுக்கு இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிடைக்கும். CHOCO CH3 and then OC. இந்த மாதிரி CrO3 கூட இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் இருந்தாலே இதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலி உங்களுக்கு இதுல இருந்து ஆல்டிஹைட் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணச்சுல ஆல்டிஹைட் கிடைக்கும். அதுக்கப்புறமா விச் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கான்சென்ட்ரேட்டட் NaOH. கான்சென்ட்ரேட்டட் NaOHனா நம்ம 50% NaOHன்னு வச்சுப்போமே. ஸோ இது என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா கன்னிசாரோ ரியாக்ஷன். ஸோ கன்னிசாரோனா என்னது? ஸோ ஆல்டிஹைட் வந்து ஆக்சிடைஸாகவும் ஆகும், ரெடியூஸாகவும் ஆகும். ஸோ ஆக்சிடைஸ் ஆனா COONA மாறிடும். ஸோ ரெடியூஸ் ஆனா உங்களுக்கு CH2OH மாறும். ஓகேவா? ஸோ C6H5COONA இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பேசிக்கா என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டொலுவின் இருக்கு, அதுல நீங்க CrO3 போட்டு அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணச்சுல ஃபைனலா உங்களுக்கு பென்சால்டிஹைட் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க NaOH கான்சென்ட்ரேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட்டட் NaOH போட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சோடியம் பென்சோயேட்டும் அதுக்கப்புறமா ஆல்கஹாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ப்ரோபியோனிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுப்போமா? மெத் எத் ப்ரோ. Propionic acid with bromine in the presence of phosphorus. Okay, so bromine in the presence of phosphorus. இது உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும்? இது என்ன ரியாக்ஷனா? Hell-Volhed Zelinsky reaction. Okay, Zelinsky reaction. ஸோ இதுல பேசிக்கலி என்னன்னா இந்த ஆல்ஃபா பொசிஷன்ல அந்த ஹாலோஜன் போய் சப்ஸ்டியூட் ஆகும். அவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. பேசிக்கலி மைனஸ் HBr மாதிரி நடந்து உங்களுக்கு 2 வாட்டி சப்ஸ்டியூட் ஆகுது. பேசிக்கா இதுல டைப்ரோமோ ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆல்ஃபா பொசிஷன்ல 2 வாட்டி புரோமின் சப்ஸ்டியூட் ஆகுது. ஓகே, COOH. ஸோ உங்களுக்கு இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஸோ COOH இருக்கு, அது பக்கத்துல 2 டைப்ரோமோ ப்ராடக்ட், அதுக்கப்புறம் CH3. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Okay. Acetophenone when reacted with base, okay, C2H5ONA yields a stable compound. Okay, so first acetophenone எழுதிக்கலாம். CH3CO C6H5 இதான் acetophenone. So base, so இதுல வந்து concentrated base எதுவும் கொடுக்கல. So basically இது dilute base தான் இருக்கும். So உங்களுக்கு என்ன reaction நடக்கும்னா self aldol condensation reaction நிறைய possibility இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது ஆல்பா பொசிஷன், அதுல ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி நீங்க எழுதிக்கோங்க? ஃபர்ஸ்ட் CO ஒரு சைடு எழுதிக்கோங்க. ஸோ 2 குரூப் இதே மாதிரி அட்டாக் ஆகும், செல்ஃப் ஆல்டால், ரைட்டா? ஸோ இங்க வந்து CH3 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் CO C6H5 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, அப்புறம் இடையில இந்த H2O போகும். ஸோ பேசிக்கா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் மாதிரி உங்களுக்கு இது கீட்டோன்னால உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். ஸோ இந்த இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. அதான் 1 2 அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மிச்சம் இங்க CH3 இருக்கு, இது என்னது C6H5 இருக்கு. அதுக்கப்புறமா இந்த 2 கூட இது கனெக்ட் ஆயிருக்கு, CO and C6H5. ஸோ இதுதான் ஆல்பா பொசிஷன், இதுதான் பீட்டா பொசிஷன். ஸோ ஆல்பா பீட்டா ஆன்சர் இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் அட்டாக் பண்ணி அந்த மாதிரி நடக்கும். ஸோ இது ஹீட்டிங் கொடுத்த பிறகு ஃபைனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்டால் கண்டென்ஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல எதுல ஆல்கீன் குரூப் இருக்கு? இது ஒண்ணுல தான் ஆல்கீன். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர். இந்த பென்சீன் ரிங்க் பதிலா நான் C6H5 போட்டிருக்கேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஏன் அதுக்கு பதிலா C6H5 போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த பென்சீன் ரிங்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. ஸோ 5 ஹைட்ரஜன் தான் இருக்கும், பிகாஸ் 1 of them is connected. ஸோ 5 ஹைட்ரஜன் and 6 கார்பன் இருக்கும், ரைட்டா?
In the below reaction the product P is, so இதுல வந்து ஒரு Grignard reagent கொடுத்திருக்காங்க. so இதுல வந்து உங்களுக்கு இது வந்து மைனஸ்ல இருக்கும், ரைட்டா? இது மைனஸ்ல இருக்கும். MgBr வந்து டோட்டலா ஓவரால் என்ன சார்ஜ் இருக்கும் பிளஸ். ஏன் அப்படின்னா Mg2 பிளஸ் Br மைனஸ், ஸோ 2m மைனஸ் 1 உங்களுக்கு ஓவராலா பிளஸ் கிடைக்கும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணுது, ரைட்டா? ஸோ எலக்ட்ரோஃபைலிக் பொசிஷன் இதுல என்னது, இந்த கார்பன் சென்டர். ஏன்னா அதை சுத்தி ரெண்டு சைடும் என்னது இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அது வந்து எலக்ட்ரான் எல்லாம் ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால கார்பன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் பொசிஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சீன் கூட CO O மைனஸ் மாதிரி கிடைக்கும். அப்புறம் இந்த O மைனஸ் வந்து நீங்க H3O பிளஸ் போடச்சுல அந்த O மைனஸ் வந்து COOH ஆவே மாறிடும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. The major product obtained in the following reaction. So diebol. So diebol ல இருந்து usually minus hydride, ஒரே ஒரு hydride கிடைக்கும். So usually இது எதெல்லாம் reduce பண்ணோம்னா acid group இருந்துச்சுன்னா அதை reduce பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல H கிடைக்கும். So alcohol, I mean aldehyde கிடைக்கும். அதே இது ester group இருந்துச்சுன்னா அதையும் இது reduce பண்ணும். So அதுலயும் உங்களுக்கு aldehyde கிடைக்கும். if in case உங்களுக்கு RCN இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி ஹைட்ரோலைசிஸ் நடந்து கடைசியில உங்களுக்கு ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். if in case RCOCl இருந்துச்சுன்னா அதுலயும் இதுல இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகி, ஸோ இந்த இது மட்டும், இந்த ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளீவ் பண்ணுங்க, HH ரெண்டு சைடும் போடுங்க, அதுதான் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இந்த கேஸ்ல எங்க கிளீவ் ஆகும், இது எஸ்டர். ஸோ இங்க HH ஒரு போடலாம், ரைட்டா? அதுக்கப்புறமா இங்க COOH இருக்குல்ல, ஸோ அதை நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ அதுல இங்க ஒரு H, இங்க ஒரு H போடலாம். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கும். இங்க CHO கிடைக்கும், அப்படிதான். மேல இங்க வந்து OH, அப்புறம் இது கனெக்ட் ஆகி ஒரு CH2 இருக்கு, அது கனெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன இருக்கு, COH இருக்குது, ரைட்டா? இதுதானே ப்ராடக்ட். ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2ல தான் கரெக்ட். ஸோ பேசிக்கா ஜஸ்ட் நீங்க இந்த CO பக்கத்துல கிளீவ் பண்ணி HH போடணும் ரெண்டு சைடும். ஸோ ஆசிடா இருந்தா சரி, எஸ்டரா இருந்தா சரி, ஆர்சிஎனா இருந்தா சரி, இந்த 4 கேசஸ்ல தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நீங்க இந்த டைபால நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? The main reduction product for the following compounds. So இந்த சோடியம் போரோஹைட்ரேட் எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்டிஹைட பண்ணும், அதுக்கப்புறம் கீட்டோனை பண்ணும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு RCOCl இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்கும். இல்லாட்டி RX இருந்துச்சுன்னா சப்ஸ்டிடியூஷன், இந்த H போய் சப்ஸ்டிடியூட். பேசிக்கா இந்த சோடியம் போரோஹைட்ரேட்ல ஹைட்ரைட் வரும், அப்படிதானே? ஸோ அந்த ஹைட்ரைட் போயிட்டு ரியாக்ட் ஆகி X லீவ். ஸோ இந்த 4 கேசஸ் தான் ஜென்ரலி பாசிபிள். ஸோ இந்த கேஸ்ல இந்த CONH2 இந்த மாதிரி இருக்கிறது என்னது, அமைடு. அமைடுல வந்து ரியாக்ஷன் நடக்காது, அமைடுக்குள்ள கார்பன்ல ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இது பாருங்க, இது ஒரு கீட்டோன். ஸோ கீட்டோன்ல அஃப்கோர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது வந்து ரிடக்ஷன் ஆனா உங்களுக்கு என்ன ஆல்கஹால் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும், அப்படிதானே? ஸோ கீட்டோன் ரிடக்ஷன் ஆனா உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ மிச்சம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏன் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும்னு சொல்றேன்னா ஜஸ்ட் பாருங்க. ஸோ ஜஸ்ட் நான் கீட்டோனை மட்டும் போடுறேன். ஸோ உங்களுக்கு H மைனஸ் போயிட்டு இப்படி அட்டாக் ஆகுமா? ஸோ இந்த O மைனஸ் அப்படியே மேலே வந்துடும். ஸோ H அண்ட் தென் O மைனஸ் வந்து H அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி H and OH செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். Dry distillation of barium salt of hexane 1,6 dicarboxylic acid. First hexane எழுதிப்போம். 1 2 3 4 5 6 COO barium COO. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சில டைம் நீங்க வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கால்சியம் சால்ட் ஆஃப் ஹெக்சைன் 1. ஸோ கால்சியம் சால்ட் இருந்தாலோ பேரியம் சால்ட் இருந்தாலோ ஸோ என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்னா, ஸோ மைனஸ் BaCO3 ரிலீஸ். கால்சியம்னா மைனஸ் CaCO3. ஸோ BaCO3 மட்டும் போயிடும். ஸோ மிச்சம் உங்களுக்கு என்னது இருக்கும் அப்படியே எழுதிக்கோங்க எடுத்து. ஓகேவா? ஸோ மிச்சம் இவ்வளவு தானே இருக்கும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த இப்போ CaCO3னா CA இருந்துச்சுன்னா COCO3 போகும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுக்கு தான் டைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன்ல, இல்லாட்டி CaCO3 இருக்கும். ஓகேவா? Thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக்கே மோர் தேன் எனஃப். அதுக்கு போக நீங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ தேங்க்யூ.